அன்புள்ள நண்பர்களே வணக்கம். பிரியமான நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, சொல்லுங்க சாமி. வணக்கம். மதியம் ஃபோன் பண்ணீங்களா? ஆம் சாமி, காலையிலேயே போன் பண்ணேன். சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? அதான் சாமி, நம்ம நம்ம வீடியோ அடிக்கடி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோ அது பாத்துக்கிட்டே இருக்கிறேன் சாமி. எல்லாம் 4-5 வீடியோ தொடர்ந்து கேட்டேன். தியானத்துல உண்மையான அமைப்புல சிவனோட எப்படி ஒன்றுபடுறதுங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம கிட்ட நேரடியா வந்து நாமக்கல் பக்கம்னா கொல்லிமலை நிறைய டைம் வந்திருக்கிறேன் சாமி. உங்களை பார்த்துட்டு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு குறுகாணிக்க பார்த்துட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் நேரடியா வந்தாத்தான் சொல்லி தர்றேன். நீங்க அதையும் கொஞ்சம் கேட்டு வரலான்னு ஆசைப்படுறேன் சாமி. என்னுடைய பேர் முத்துசாமி, வயசு 70 சாமி. நான் 50 வருஷமா வெள்ளிங்கிரி மலை போயிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் விட்டுருங்க, பக்தி மார்க்கம், அதெல்லாம் விட்டுருங்க. போன வரைக்கும் போதும். சரி சாமி, போன வரைக்கும் போதும். கம்பெனி அங்கெல்லாம் அங்கேயுமே அலையாதீங்க, எந்த கோயிலுக்குமே அலைய வேண்டாம். நீங்க வயசாவது இனிமேதுக்கு அலையறீங்க. ஆம் சாமி. இல்ல சாமி, நம்மள ஒரு டைம் நேரடியா பார்த்து அந்த மூச்சு பயிற்சியை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன் சாமி. இது இந்த அஸ்வினி தெரியா? இல்ல சாமி, மூச்சு பயிற்சின்னு சொன்னீங்கல்ல, அஸ்வதி முத்திரை நீங்களே அன்றாட வீடியோல போட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் தெரியும் சாமி, கேட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன, உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கறத. சரிங்க ஐயா, நீங்க எந்த ஊரு? நான் கோயம்புத்தூர்ல 12வது கிலோமீட்டர் அவுட்டர்ல ஒத்தக்கால் மண்டபத்துல இருக்கிறேன் சாமி. வீடியோ எல்லாம் பாருங்க, தொடர்ந்து டெய்லி பாருங்க, நல்லா சிந்தனை பண்ணுங்க, சொல்ற மாதிரி அப்படியே செய்யுங்க. சந்தேகம் இருந்தாக்க போன் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் தெரியுமா? வாட்ஸ்அப் போட தெரியுமா? வாட்ஸ்அப் போட தெரியாது சாமி. நீங்க யார்கிட்ட கொடுத்து என் நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டு விட சொல்லுங்க. போட்டு விட சொல்லுங்க. போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்து ஓபன் பண்ணிக்கங்க சாமி. அதான் சாமி, என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சாமி. அதுக்காக எப்ப வேணாலும் வாங்க, நாமக்கல் வந்துங்க. நாமக்கல் வந்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க, நான் வரேன். சரி சாமி, சரி சாமி. இப்ப நீங்க காலையில புறப்பட்டு வாங்க. காலையில கோயம்புத்தூருங்கிறதுனால காலையில புறப்பட்டு வந்தீங்கன்னா, சரி சாமி, காலையில புறப்பட்டு வாங்க. இங்க தங்கிட்டு கூட போலாம். சரி சாமி, சரி சாமி. அப்ப எனக்கு ஒரு வாரம் கழிச்சு நான் வர்றேன் சாமி, கண்டிப்பா. நீங்க எப்ப வேணாலும் வாங்க. நீங்க எப்ப உங்களுக்கு முடியுமா, உங்களுக்கு எப்ப வர முடியுமா வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். அதே காலையில ஏன் கூப்பிட்டேன்னு, ஒரு குறுகாணிக்க ஒரு 100 ரூபாய் கையில கிடைச்சது. அத சாமிக்கு சாமி நம்பருக்கு போன் போட்டுட்டு அப்புறம் பேசிக்கலான்னு பார்த்தேன் சாமி. அதுக்கு 5-6 டைம் கூப்பிட்டு யாரும் எடுக்கல. சரி அப்படின்ட்டு நீங்க ஒன்னும் காணிக்கலாம் வேண்டாம். சரி, காணிக்கலாம் வேண்டாம், பரவாயில்ல. நீங்க ஒரு ஆர்வமா இருக்கீங்க பாக்கணும்ட்டு, நேர்ல கத்துக்கணுங்கிறீங்க, அப்படிதானா? ஆம் சாமி. விலமிகுந்த இந்த சாஸ்திரத்தை எல்லாரும் ஆயிரக்கணக்கா வாங்கிட்டு சொல்லித்தர இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரு சிவனடியார் இந்த ரூபத்துல ஃப்ரீயா எல்லாத்துக்கும் உலகத்துக்கே பங்களிப்பு பண்ற மாதிரி உங்க பக்குவமும் உங்க மனநிலையும் கொள்ளையா பிடிச்சிருக்கு சாமி. இது யாருமே பண்ண மாட்டாங்க இந்த கைங்கரியா. அதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சாமி. அதுல உங்களுடைய அந்த நன்றி உணர்வுன்னு சொன்னதுல அப்படியே டெய்லி கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் சாமி. இத நேரடியா வந்து நம்மளை பார்த்து சந்தேகத்தை தெளிஞ்சிட்டு, அது உங்களை பார்த்தேன்னா எனக்கு இன்னும் முழுமையா எனக்கு எல்லா ரகசியம் கிடைக்கும் சாமி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மனநிலைய பக்குவத்தை எல்லாத்துக்கும் பங்கிட்டு அழியக்கூடிய ஒரு சிவனடியார வாழ்க்கையில எந்த காலமும் நான் கண்டதில்ல சாமி. என் 70 ஆண்டு காலத்துல 40 குருமார பாத்துருக்கிறேன். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, 40 குருமார பார்த்து ஒரு 5 லட்சமே கட்டிருப்பேன் சாமி. மாந்திரீகம், தத்துவம், நான் ஜோதிடர் சாமி. அப்படியா?
ஆமா சாமி, நான் அதெல்லாம் ஜோதிடத்துல விட்டுருங்க, எல்லாம் விட்டுருங்க, எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தான் ஒரே வரியில சொல்லிட்டேன். ஒரே 3 வார்த்தை என்ன, அது மந்திரமா சொல்லிட்டேன். நானே நீ, நீயே நான், முடிஞ்சு போச்சு எல்லாம். அதுதான் சாமி பிடிச்சது. ஆனந்தமான வார்த்தை. இந்த கொட்டி கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் இந்த ஒரு வார்த்தை தான் சாமி. அப்படியே நான் 4 மக்களுக்கு 4 பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் பண்ணிட்டு நல்லா இருக்கு சாமிங்கிறாங்க சாமி. நானும் அதே சிந்தனையில் தான் சாமி இருக்கிறேன். நானே நீ, நீயே நான். இது யாருமே காட்டி கொடுக்காத வித்த சாமி. அதான்ப்பா, இந்த மந்திரம் ஒண்ணு போதும், இந்த ஒரு விஷயமே போதும். இந்த உலகமே சொர்க்க பூமியா மாற போகுது. போஞ்சாமி என்ன எத்தனை குருமார் இருந்தாலும் இந்த ஒரு நிகருக்கு சிவன் அடியவனே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு போதனை பண்ணணுங்கிற ரூபம் உங்க ரூபத்துல இறைவன் காட்டி கொடுத்துக்கிறான் சாமி. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் சாமி. இந்த ஒரு விஷயம்தான், இந்த ஒரே ஒரு மந்திரம் தான் வந்து இந்த உலகத்தையே 100% சொர்க்கமா மாத்த போகுது. சொர்க்கம் சந்தோஷமா. அறிவுள்ளவன், உண்மையான முழு முயற்சி உடையவன், பக்தி உள்ளவன், தான் உண்மையான அவாவை தேடுறவன், தான் இறைவனை அடையணுங்கிற ஒரு லட்சியம் உடையவனுக்கு இது ஒரே தான் சாமி மந்திரம். போதும், இதே போதும். ஆனா வந்து யூடியூப்ல நிறைய சொல்லி 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 மக்களை குழப்பி விடுறாங்க. சாமி இதுக்கு எத்தனையோ இது இருக்கத்தானே சாமி செய்யும். நாம அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா உண்மையான ஆன்மாக்க ஒரு 100 பேர்த்து தேர்ந்தெடுத்துட்டா இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவும் சாமி. அந்த ஒரு கருத்தை உங்க ரூபத்துல பாக்குறேன் சாமி. அதாவது என்ன செய்யறாங்கன்னா, தியானம் சொல்லி கொடுக்குறேன், தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி 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 குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லா தியானத்துக்கும் பணம் கட்டிட்டு இருக்கேன் சாமி. 5000, 4000, 5000, 4000, 6500 நிறைய கட்டி நிறைய 5 லட்சத்துக்கு மேல எல்லா 40 குருமாத்த எத்தனை காசு கொட்டிருப்பேன் பாருங்க. அதாவது நீங்க 10 லட்சம் 1 கோடி கொடுத்தா கூட யாருமே சொல்லவே மாட்டாங்க. இல்ல சாமி, எனக்கு அப்படியே அவங்கள நினைச்சு நினைச்சு இங்க கண்ணீர் விடுறேன் சாமி. ஐயா கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையிலையோ சொல்ற கேளுங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நான் சொல்ற மாதிரி 100 தெளிவா சொல்லிட்டோம்னா, ஓப்பனா சொல்லிட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு வேலையே இல்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் யாருமே வரமாட்டாங்கல்ல, சம்பாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது உங்களுக்கு, அப்புறம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதோட சரி. ஆனா நான் வந்து மக்கள் சந்தோஷமா இருக்கணும், மக்கள் வந்து அதாவது வந்து எல்லா பிரச்சனையும் தீரணும், அவங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் வரணும், ஒரு பவர், அவங்களை ஒரு பவரா மாத்தணும், அவங்கள 100% வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு தான் ஒரு தீர்க்கமா முடிவெடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அருமை 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 சாமி. ஆனா சில பேர் இப்ப புதுசா முளைச்சிருக்கானுங்க, புதுசா, அதாவது வந்து தியானமே பண்ணாதீங்க, எதுவுமே செய்யாதீங்க, சும்மா இருங்க, ஒண்ணு மனசெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க, மனம் போன போக்குல விட்டுருங்க, அது பாட்டுக்கு அலையிட்டும், இஷ்டத்துக்கு விட்டுருங்க அப்படிங்கிறான். அதான் சாமி, நமக்கு பிரபஞ்சத்துல இதற்கு எதிர்ப்பு சக்திகளு அங்க ஒண்ணு இருக்குத்தானே சாமி செய்யும். அது வாழ்வனுடைய துர்லபம். ஆனா இந்த ஒரு ரகசியத்தை வெற்றி கொள்ள எத்தனை குருமாரு வந்தாலும் முடியாது சாமி. அப்படிப்பட்ட ஒரு புடம் போட்டு எடுத்தது நீயே நான் நானே. அதையே நினைச்சு இந்த 1 மாசமா பண்ணிட்டு இருக்கிறேன் சாமி. உங்களுடைய தரிசனம் கிடைக்குங்கிறதுக்காக சாமி வெயிட்டிங்ல இருந்தேன். சரி இருங்க, இப்ப ஒரு மாசம் செய்யறீங்களே, என்ன மாற்றம் வந்திருக்கு? அதுதான் சாமி மாற்றங்கிறது வந்து ஒன்னும் அவ்வளவு கொஞ்சம் நம்பிக்கை வருது, தெம்பு வந்திருக்கு சாமி. ஆனா என்னுடைய பொருளாதார பிரச்சனையும் மற்ற பிரச்சனைகளும் இன்னும் சால்வ் ஆகல சாமி. அதத்தான் உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதும். ஆனா மன தெளிவோட இருக்கிற, நல்ல தியானம் பண்றேன். அதாவது உங்களை என்ன எப்ப எனி டைம் வாங்க, எனக்கு காணிக்கலாம், நீங்க தயவுசெய்து கொண்டு வர வேணாம், புரியுதா? சொல்ற கேளுங்க. நீங்க பஸ் செலவு போட்டு வருவீங்க, சரியா? உங்களுக்கு பஸ் செலவு நான் தரேன், சரியா? பஸ்ஸுக்கு சாப்பாடு எல்லாம் நான் கொடுத்துறேன். இல்ல சாமி, குருமாரு எத்தனை இருந்தாலும் சரி சாமி, அதுபடி சரி. நீங்க அந்த தியானம் பண்ணும் போது அளவளாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது சாமி, வேற ஒண்ணும் தெரியல. அதான்ப்பா, நீங்க வாங்க, அப்பெல்லாம் சரியாயிடும். சரி சாமி, நான் உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுக்குறேன், அது மட்டும் வாங்கி, ஒரே ஒரு தீட்சை.
அதுக்கெல்லாம் நீங்க காசு அதான் தர சாமி, வேண்டாம். சொல்றத கேளுங்க. எனக்காக ஒரு வாரம் டைம் கொடுங்க சாமி, அப்ப நான் வந்துடுறேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்க, உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ உடனே கிளம்பி வந்துருங்க. சரி சாமி. இங்க நைட் இருந்துட்டு அப்புறம் காலையில போயிடலாம். சரியா? சரி சரி, நாமக்கல் வந்து உங்களை கூப்பிடுறேன் சாமி. ரைட்டு. கொஞ்சம் முன்னாடியே வாங்க, ரொம்ப நைட்ல வந்துடாதீங்க, கொஞ்சம் பகல்லே வாங்க. பகல்ல வந்துடுறேன் சாமி. சரி, வாங்க. அப்ப இதுவரைக்கும் 10 வருஷமா நாமக்கல் அரப்பளீஸ்வரர் கோயில்ல 10 வருஷமா 15-20 வருஷமா அந்த ஆடி 18 அது வந்திருக்கிறேன் சாமி. சரி, பரவாயில்ல, நீங்க வாங்க. உங்களுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் நான் போக்குவரத்து நான் காசு கொடுத்துறேன், சாப்பாட்டுக்கு நான் தரேன். நீங்க உங்க காசே வேண்டாம், நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? சரி சாமி, இறைவனுடைய திருவிழா. சொல்றது சாமி, சரி சாமி, சரி சாமி, சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது சரி, இப்ப நான் தர்றேன் என்ன, சரி சரி சரி, நீங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன, சரி 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 சரி, ஒரு 6 மாசம் கழிச்சு மெதுவா என்ன, உங்களுக்கு வருமானம், உங்கள்ட்ட பணம் வருமானம் வரும்போது சரி சரி, என்ன, உங்களால முடிஞ்சது, உங்களால எவ்வளவு முடியுமோ அத வந்து உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்ப வந்து உங்ககிட்ட இல்ல, நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த சிவ தொண்டுக்காக உங்களுக்கு பிரியமா, உங்களுக்கு விருப்பப்பட்டு கொஞ்சம் கொடுங்க. ஓகேவா? சரி சரி. இந்த நெத்தியடி நிகழ்ச்சியில சொல்லி சாமி சொன்னது நான் 5 பேருக்கு நான் சொல்லி நல்லா இருக்கு சாமி அப்படின்னு இருக்கிறாங்க சாமி. அவங்க எல்லாம் அறியாத மக்கள், விளக்கம் தெரியுதா இல்லையோ, ஆனா அத கொஞ்சம் புரிஞ்சதுனால எனக்கு அப்படியே ஒரு தெளிவு நம்பிக்கை எல்லாம் கிடைக்குது சாமி. பொருளாதார பிரச்சனை மட்டும் இன்னும் சால்வ் ஆகல அப்படிங்கறதா சாமி. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சரி சாமி, சரி சாமி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி சாமி, 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த அரிய பெரிய இந்த ஒரு உபாசனையும் உங்க அரும்பெரும் தொண்டு எத்தனை குருமாறு வந்தாலும் இதுக்கு நிகர் நீங்களே சாமி. அது சிவனே தான் சாமி. நம்ம ஒரு கருவிதான், அவர் சொல்றதை நம்ம செய்யறோம். நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ சாம்பல். நம்ம வந்து ஒரு கருவி. அப்படியே உங்களை நினைச்சு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் சாமி. இப்படி ஒரு அடியவன் வந்து இத்தனை மக்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை உதவிய காசு பணத்தை எதிர்பார்க்காம லட்சமா ஒரு விதைய இப்படி விதைச்சு எல்லா மக்களும் நெத்தி அடிதான் புரியுற மாதிரி அந்த தெளிவு விளக்கத்தை எனக்கு புரிய வச்சதுக்கு கோடானு கோடி நன்றி சாமி. சரிங்க ஐயா, சரிங்க. அதாவது இப்ப என்கிட்ட வர்றவங்க எல்லாம் வசதி வாய்ப்பே இல்லாதவங்க தான் வர்றாங்க. ஆமா, வசதி இருக்கிறவங்க எல்லாம் காசு கட்டி யோகா கிளாஸ் போறாங்க. 10,000 15,000 கட்டி அவங்க யோகா கிளாஸ் போறாங்க, நம்மகிட்ட வரமாட்டாங்க. அவங்களும் ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான், அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாம் விவரம் தெரியாதவங்க, ரொம்ப புரியாம குழப்பமா இருக்கிறவங்க, அவங்கதான் வர்றாங்க. அதான் சாமி, உண்மையான அவனை அடியவனை தொடரணுங்கிற அந்த மார்க்க உண்மை இருக்கிறவங்க தான் சாமி வர முடியும். எல்லாரும் நம்மள பாதத்தை நம்ம பக்குவத்தை எல்லாரும் கடைபிடிக்க முடியாது சாமி. உண்மையான பக்குவடைய சிவனடியாருக்கு தான் இந்த அருமை தெரியும். சரிங்க ஐயா, நீங்க எப்ப வேணாலும் வாங்க. ஓகேவா? உங்க எப்ப முடியுதோ உடனே புறப்பட்டு வாங்க. தேங்க்யூ. சரி சாமி, நன்றி சாமி, நன்றி சாமி. தேங்க்யூ, நன்றி நன்றி. அன்புள்ள நண்பர்களே, இந்த வீடியோவில் பேசினார் இல்லையா ஒரு தாத்தா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 40 குருமார்களை பார்த்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றமே வரல. இப்போ நான் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஒரு தெம்பு வந்திருக்கு, ஒரு தைரியம் வந்திருக்கு. ஆனால் இன்னமும் ஒரு 10 நாளாக முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஒரு மாற்றம் வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த காரைக்கால் பாப்பாவுக்கு 2 நாள்லேயே ஒரு மாற்றம் வந்துடுச்சு. அதனால் நண்பர்களே, ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது, ஏன் வெற்றி வரமாட்டேங்குது, மக்கள் என்ன தவறு செய்கிறாங்க, எதனால் வெற்றி வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அன்புள்ள நண்பர்களே, நான் வந்து வெளிப்படையாக எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் சில பேர் தான் 100க்கு 100 முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க வந்து ஒரு ஆர்வமாக கேட்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த என்ன சொல்லியிருக்கணும் அது மாதிரி அவங்க செய்யறதே இல்லை. இப்போ உதாரணமாக தியானம் வந்து தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து டெய்லி தொடர்ந்து காலை மாலை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்கிறோம். நானே அப்படிதான் 3 மாதம் தொடர்ந்து செய்யும் போது தான் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு
சாமி வந்து நேரில் வந்துச்சு. அப்படிங்கும்போது எனக்கு அந்த 3 மாதம் எந்த அறிகுறியுமே தெரியல, எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லை, எந்த ஒரு முன்னேற்றம் இருக்க மாதிரியே தெரியல. நான் பாட்டுக்கு 3 மாதம் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு அறிகுறி இல்லை, திடீர்னு ஒரு வராரு. அதனால் நண்பர்களே எல்லா வீடியோவும் பாருங்கள். உதாரணமாக அட்வான்ஸ்டு பிரெயின் பவர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோ இருக்குது. அந்த அட்வான்ஸ்டு பிரெயின் பவருங்கிறத நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை கவனித்து அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றம் வரும். எவ்வளவு பெரிய கடினமான காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றம் வரும். அதுக்கு வந்து கண்டிப்பாக தொடர்ந்து தியானம் பண்ணுறது தான் வந்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன், தீர்வை தவிர சும்மா வந்து காரியங்கள் மாறலையேன்னு கவலைப்படுறது, கண்ட வீடியோ பார்க்கறது. 2000 பேர் சொல்லிட்டேன், 2000 பேர் வீடியோ போடுறானுங்க, அப்படி குழப்பி விட்றானுங்க. தெளிவாக வழி சொல்கிறதுக்கு ஒருத்தங்க கூட கிடையாது. இந்த வீடியோ போடுறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம போய் எதுக்கு அவன் வீடியோ பார்த்துட்டு இருக்கணும்? இன்னும் சில அருமையான நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு அனுபவம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த அனுபவத்தை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிறாங்க. மேற்கொண்டு தொடர்ந்து தியானம் பண்ணுறது கிடையாது. அந்த அனுபவத்தை பிடிச்சிட்டு உக்காந்துக்கிறாங்க. இப்படி பலரும் பலவிதமாக இருக்கிறாங்க. யாருமே வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறதே கிடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டே வந்துடும். அந்த வகையில் வந்து ஒரு 100க்கு 100 முயற்சி பண்ணி 100க்கு 100 வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அது அந்த காரைக்கால்லேருந்து ஒரு பாப்பா பேசிச்சுல, 2 வீடியோவில் பேசியிருக்கு. அந்த காரைக்கால் பாப்பா தான் வந்து இப்போ 1 மாதத்தில் ஒரு 100க்கு 100 அருமையான ஒரு முன்னேற்றத்தில் அந்த பாப்பா இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது நீங்களே கேளுங்க. ஐயா, நீங்க சொன்ன ஐயா, நீங்க சொன்னது ஒரே வார்த்தை தான், நீயே நானு, நானே நீயேன்னுட்டு. 10 நிமிஷமே ஐயா, 3 நாள் தான் பண்ணுது. எங்க வீட்டுக்காரரு வேற ஒருத்தியோட இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு பொண்டாட்டியே கதியண்ணி விழுந்துட்டாரு. மொத்தமா என் வாழ்க்கையே மாறி போச்சு. தரித்திரம் இருந்தெல்லாம் நீங்கிருச்சு. பணம் கொட்டுதையா. ரொம்ப நன்றி ஐயா. நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் இல்லைங்களா? நீங்கள் ஒரே மந்திரம் கொடுத்தது, நீயே நானே நீனு. எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்காம இருந்தவர், வேற பொம்பளையே கதியேன்னு இருந்தவர், மொத்தமாக மாறிடுச்சு ஐயா. 10 வருஷமா போகாத கோயில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, எது பண்ணியும் மாறல. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இது எல்லாமே தலைக்கீழ மாறிடுச்சு. இப்போ வீடே கதி, பொண்டாட்டியே கதின்னு விழுந்திருக்கிறாரு ஐயா. நிஜமா எவ்வளோ வறுமையில் இருந்தோம், அது எங்கிருந்த வருதோ அந்த பணம் தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணோம், நிஜமா நினச்சி கூட பார்க்க முடியல ஐயா. ரொம்ப நன்றி. உங்க பயணம் தொடரணும் ஐயா, தொடரணும். அண்ணா, அந்த லேடி சொன்னது உண்மைதான். நீயே நானே நீ. அது எப்போ சொன்னாலும் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பாருங்கள், இன்றைக்கி மதியம் 12:30 மணிக்கு தான் நான் கடைக்கு போனேன். அந்த வாக்கியத்தை சொல்லிவிட்டு நான் போனேன். சும்மா ஒரு 10 தடவை தான் 10 தடவை கூட கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். நான் போனேன். நான் சும்மா கம்மியாக வரும் அப்படின்ட்டு போனேன். எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வேலை வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணிட்டேன். நாளைக்கு வேலையை ஆரம்பிக்க போகிறேன். நான் பணம் கேட்ட இடத்துல பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கடன் தான் வச்சுங்களேன். ஏன்னா மொத்தமாக நம்மளால் 5 லட்சம் கொடுத்து வீடெல்லாம் கட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக
ஃபைனான்ஸ் எடுத்து வீடை கட்டலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் பணம் கேட்ட ஒரு இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட் மூலமாக எனக்கு ஒரு உதவி கிடச்சிருக்கு. எங்கள் விஸ்வகர்மா நாங்கள் வந்து பத்தர்னா எங்களுக்கு வந்து இந்த விஸ்வகர்மா லோன் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இன்னும் ரொம்ப யூஸாக இருக்கும் எங்களுக்கு. அதுவும் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு உடனே. எனக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்குலாம் இன்னும் மூவ் ஆகலை. எனக்கு இன்னைக்கு ஃபோன் வந்துச்சு, உங்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளே கிடச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோதும் உங்களுக்கு தானே நான் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. நான் ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தியானம் வந்து ஒரு நாளைக்கு நான் கரெக்டாக 3.5 மணி நேரம் செய்கிறேன். எப்படின்னா காலையில் ஒரு 1.5 மணி நேரம், மதியம் 1/2 மணி நேரம், நைட்டு 1.5 மணி நேரம். அது 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ சும்மா கடையில் உட்காந்துருந்தாலோ யார்கிட்ட பேசினாலோ டக்குன்னு வந்து எனக்கு அப்பா அப்படின்னு நினச்சேனாவே என் தலையில் அப்படியே வைப்ரேஷன் அப்படியே தலையில் சுற்றுது பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க கூட எனக்கு வைப்ரேஷன் ஆகுது. உடம்புக்கும் நடுமுதுண்டுக்கும் அந்த வைப்ரேஷன் போகிறது நல்லா உணர்றேன், நல்லா தெரியுது. எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு நான் நினச்சாவே டக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு வழியில் கிடைக்கிது. இது நான் பொய் சொல்லலைன்னா சத்தியமாக இது உண்மை. நான் எது வேணும்னு நினைக்கிறேன்னா அது எனக்கு கிடச்சிடுது. அது நான் இப்போ இந்த 25 நாளாக நல்லா உணர்ந்துக்கிட்டு இருக்கேண்ணா. அதனால் நான் ஒரு அப்பா என் கூடவே இருக்கிறேன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுண்ணா. நன்றிங்க. நான் நீங்கள் சொல்கிறப்ப நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க நண்பர்களே. ஒரே ஒரு லைக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன்.